ஒரு போதும் உன்னை நானும் விடமாட்டேன், தோற்று போக ஜெயிப்போமே நாம இந்த பூமி மேல். இன்னும் எத்தனை கேஸ் முடிக்காம வச்சிருக்கீங்க? ராஜுவோட கேஸ் மட்டும் இன்னும் முடிக்காம இருக்கும். எதனால? என்ன ரீசன்? மேம் ஒரு க்ளூ கூட இல்லை மேம், ஒரு எவிடன்ஸ் இல்லை, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, எதுவுமே இல்லை மேம். எப்படி மேம் இந்த கேஸை முடிக்கிறது? வெளியிருந்து வந்து கொலை பண்ண மாதிரியே தெரியல மேம். கொலை பண்ணியிருந்தா வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தர் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு உண்டான ப்ரூஃபே எதுவுமே இல்லை மேம். கொலை செஞ்சவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க. எல்லாத்தையும் விசாரிச்சிட்டிங்களா? விசாரிச்சாச்சு மேம், ஆனால் ஒரு யூஸும் இல்லை. விசாரிச்சு பார்த்ததுல உங்களுக்கு என்ன தோணுது? மேம் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாராம். எப்போவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை வந்துட்டே இருக்குமாம்மா. அப்படி ஒரு டைம் சண்டை போடுறதுல உங்கள் ஒய்ஃபே கொலை பண்ணியிருந்தா? அதுக்கு வாய்ப்பே இல்லை மேம். அவங்களோட எல்லாமே செக் பண்ணியாச்சு. அவங்க கொலை செஞ்சுருக்காங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸும் இல்லை. சரி ஓகே, ஒவ்வொருத்தரையும் வர சொல்லுங்கள், நான் விசாரிச்சு பார்க்குறேன். ஓகே மேம். நீங்கள் யாருமா? நான் தான் மேம் காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் தினம். உங்களுக்கு என்ன தோணுது, யார் கொலை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? உண்மையாகவே மேம் எனக்கு தெரியாது. காய்கறி கொண்டாந்து கொடுக்குறதோட சரி, ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ளே நான் போனதில்லை. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேம். வீட்டுக்குள்ளெல்லாம் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே விட மாட்டார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அடிக்கடி சண்டை போடுறதா சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது உண்மைதான் மேம். அந்த பொண்ணு ரொம்ப பாவம். எப்படி தான் இவர் கூட வாழ்ந்தாருன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்கிறீங்க? தெரியாமல் ஒரு நாள் அவரோட ஷூவை மாற்றி அந்த பொண்ணு வச்சிருச்சு வேறு இடத்துல. அதுக்கு அவ்வளோ பெரிய சண்டை போட்டார். எந்த பொருள் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும், கொஞ்சம் கூட மாற்றி இருக்கக்கூடாதுன்ட்டு ரொம்ப பெருசாக சண்டை நடந்துச்சு மேம். அந்த அன்னைக்கு ஷூ மாற்றி வச்சதுக்கு சண்டை வந்துச்சா? ஆமாம் மேம். எடுத்த பொருள் கரெக்டாக அங்கேயே இருக்கணும்னு சொல்லுவார். சரிம்மா, நீங்கள் கிளம்புங்க. நீங்கள் யார்? மேம் நான் டிரைவர் மேம். யார் கொலை பண்ணியிருப்பா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மேம் கொலையெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை மேம். அவருக்கு ஏதாவது உடம்பு ரீதியாக ப்ராப்ளமாக இருக்கும், அதனால கூட செத்து போயிருக்கலாம். அது எப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? மேம் அவரை மீறி அந்த வீட்டில் எதுவுமே நடக்காது மேம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். அவரை பார்த்தாவே எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும் மேம். ஏன்? எப்போ பாரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கத்திட்டும் திட்டிட்டும் இருப்பார் மேம். காரில் கொஞ்சம் அழுக்கோ இல்லை கீரல் இருந்தால் கூட அத்தனை திட்டுவார் மேம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாருங்க மேம் அவர். அவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வருதுன்னு சொல்கிறாங்களே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எப்போ பாரு அந்த பொண்ணை திட்டிகிட்டே இருப்பார் மேம். மேம் ஒரு டைம் க்ளீன் பண்ணும்போது ஃபோட்டோ கீழே விழுந்துருச்சு மேம். அந்த பொண்ணு பயத்தில் மறுபடியும் ஒரு ஆணி அடித்து அந்த ஃபோட்டோவை மாட்டி வச்சுச்சு. அதை கூட கரெக்டாக கண்டுபிடிச்சி திட்டினார் மேம் அந்த பொண்ணை. அது எப்படி? அவர் இல்லாத போது தானே மாட்டுச்சு. அந்த ஆணியை கூட அவர் கவுண்ட் பண்ணி வச்சுருந்தாரு. இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா? வீட்டில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார் மேம். சரி நீங்கள் கிளம்புங்க. சரி மேம். என்ன மேம் ஏதாவது ஐடியா கிடைச்சிச்சா விசாரிச்சதுல? அவங்க ஒய்ஃபை வர சொல்லுங்கள். சரிங்க மேம். நீங்கள் தான் உங்கள் ஹஸ்பண்டை கொலை பண்ணியிருக்கீங்க. நான் தான் கொலை பண்ணேன்ட்டு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா மேம்? எவிடன்ஸ் இருந்தால் என்னை தூக்கி ஜெயிலில் போடுங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக கொலை பண்ணியிருக்கீங்க. எப்படி சொல்கிறீங்க? கொலை பண்ணிவிட்டு எல்லா தடயங்களையும் அழிச்சிருக்கீங்க. நான் கொலை பண்ணலை, நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. உண்மையை ஒத்துக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் மேம். 2 வருஷமாக அவர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. இது இந்த இடத்துல தான் இருக்கணும், அது அந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த பொருள் எடுக்கக்கூடாது, வீடு நீட்டாக இருக்கணும், ஒரு இடம் அழுக்காகக்கூடாது, ஒரு கீரல் இருக்கக்கூடாது, இப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அதே ட்ரைனிங் நீங்கள் கொலை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நான் தான் கொலை பண்ணேன். எதுக்கு கொலை பண்ணீங்க? அவர் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவார். ஒரு டைம் கோவத்தில் என்ன கொலை பண்ண வந்தார். பயத்தில் தான் தள்ளி விட்டேன். இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னோட தற்காப்புக்காக நான் தள்ளி விட்டேன். அப்புறம் ஏன் போய் சொன்னீங்க கொலை பண்ணலன்னு? இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு எவிடன்ஸ் இருந்தால் என்னை கைது பண்ணிக்கோங்க. வெரி ஸ்மார்ட். இப்போ நீங்கள் சொன்னது கூட ரெக்கார்ட் பண்ணி எவிடன்ஸாக என்னால் உங்களை கைது பண்ண முடியும். ஆல்ரெடி அவரே உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கிறாரு. அதனால தான் உங்களை மறுபடியும் கஷ்டப்படுத்த விரும்பலை. தேங்க்ஸ் மேம். போங்க, போய் நிம்மதியாக இருங்க.